ராசவள்ளி கிழங்க வச்சு இனிப்பான சுவையான இலகுவான முறையில லட்டு செய்வது எப்படி என்று பார்க்கலாம். பாருங்க ராசவள்ளி கிழங்கு நாங்க 2 கிழங்கு வாங்கி இருக்கிறோம். பாருங்க எப்படி நிறமாரி கண்டு ராசவள்ளி கிழங்கு அல்ல. இது வந்து பழைய கிழங்குண்டா வந்து மாப்பிடிப்பா இருக்கும். புது கிழங்குண்டா தண்ணி பிடிப்பா இருக்கும். அப்போ அது வந்து எங்களுக்கு மாப்பிடிப்பான கிழங்கு தான் தேவை. அதால நாங்கள் இந்த கிழங்கை தான் பார்த்து எடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ சீவி போட போகிறோம் சட்டியில். தட்டுப்பாடு தானே பரவாயில்ல, இது காணும் எங்களுக்கு. இந்த கிழங்கு வந்து ஊருக்கிழங்கு பாட்டு மண்றது ஊருக்கிழங்கு. இந்த விழுவிழுப்பு தன்மை இருக்கும் இந்த கிழங்குல. இந்த கிழங்கு அப்படித்தான் வெண்டிக்காய் விழுவிழுப்பு அதே மாதிரி இருக்கு. கையை கருணக்கிழங்கு அப்படின்னா கருணக்கிழங்கு அப்படி இது கழுவுறதுக்கு கஷ்டம். வழங்கி கொண்டு போகும். இப்போ நான் வந்து 50 கிராம் கச்சான் முத்து சட்டி சூடோரி விட அதில் போட்டு நான் வறுக்கிறேன். இங்கே பாருங்க இது வறுவடை வந்துடுது. என்ன இது வறுவடுது நீ காணுமே. கச்சான் முத்து கோதெல்லாம் எடுத்துட்டோமே. பூக்கு அடியில் போட்டு விட்டா பசலை கணக்க பூக்கும். என்ன அரிசி கலைக்கிற தண்ணி இப்போ நாங்கள் இப்போ மிளகறி கலக்கிற தண்ணிகள் எல்லாத்தையும் பூக்கொண்டு அடியில் ஊற்றினா அது பசலை எடுக்கணும். இந்த பாருங்க நாங்கள் எல்லாம் வெட்டி நல்ல வரியாக கழுவி வச்சிருக்கிறோம். இதை இப்போ அதிக வைக்க போறோம். சட்டை இந்த கலர்ல சாப்பாடு செய்றீங்க. நான் இணைச்சி தான் வந்தேன். என்ன ராசவள்ளி கிழங்கு என்ற சட்டையை முறைய கலர் பாருங்க. இதை நான் இதுக்குள்ள சட்டிக்குள்ள போட போறேன். தண்ணியே அளவுக்கு விடுவாங்க. என்ன போட்டுட்டு இல்ல கட்டி பாலா புளிஞ்சு எடுக்க வேணும். தேங்காய் விளசனால இல்ல பால் இருக்கு பாருங்க. தங்கட மரத்துல வரைச்ச தேங்காய் இப்படி சொல்றேன். நாங்கள் அதுல பிடிக்கி பிடிக்கி சமைச்சா தெரியும் தான் எனக்கு இப்படி பால் இருக்கோ இல்லையோ. கொஞ்சம் உப்பு போடுவோம் இதுக்கு. அவிஞ்சிடுது நல்லா இப்படியே மசிச்சு எடுத்தா சரி. இதுல பால் கிழங்கு சாப்பிடுறதுதான் என்ன சார் நல்லா இருக்குந்தா. இதை என்ன எத்தனை விதமா செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு? பால் கிழங்கு செய்யலாம், சவரிசி போட்டு செய்யலாம். இதெல்லாம் நாங்கள் இப்போ சாப்பிட்டு கருத்து கட்டது எங்களுக்கு ஏஞ்சலும் பார்க்கும். அதான் நாங்கள் இருக்கிற தோட்ட பக்கம் தான் அங்கால அம்மம்மாக்கள் இதுவெல்லாம் அங்கே கூடுதல் வச்சிருக்கிறத. அப்போவே குரக்கன் மாவில கழிக்கிட்டு குரக்கன் மாவெல்லாம் இதுக்குள்ள போட்டு செய்யும். இது ரக்கியாச்சு நான் தேங்காய் பால் காய்ச்ச போறேன். ராசவள்ளி கிழங்கு அவிஞ்சு ரக்கி எடுத்துட்டு சரமில மசிச்சு கொண்டு இருக்கிறேன். பட்டா மசிச்சு எடுக்க வேணும். என்ன சரமி ஒரு கட்டியும் இருக்கப்படாது. மிக்சியில ஒன்றும் அடிக்க தேவையில்லை. நான் இந்த தேங்காய் பாலை நல்ல முருகை காய்ச்சி எடுக்க வேணும். அதான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு 3 தரம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு புளிஞ்சு எடுத்தேன். நான் நல்ல வாசமா இருக்கு. மசிக்கவே நல்ல வாசமா இருக்கு ராசவள்ளி கிழங்கு. அஞ்சூறு கிராம் ரவையை இதோட சட்டியில போட்டு வறுக்க போறோம். இது வறுத்த கச்சான் முத்து போடுறேன். 50 கிராம். 50 கிராம். இது முந்திரிக்கை வத்தல் வந்து 25 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட போடுறேன். இந்த சீனியும் இந்த கப்பால ஒரு கப் போடுறோம். இதுல ஏலக்காய் தூளும் வறுத்துடிச்சு வச்சிருந்தாங்க. அதையும் இதோட சேர்ப்போம்.
ராசவள்ளி கிழங்கு அந்த களியும் இதோட சேர்க்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளற வேணும். அடுப்ப இந்த நேரத்துல அடுப்பு குறைக்க வேணும் கட்டை. எதிச்சு கஜிக்கி விட்டுடும். புறாங்க எடுத்துடும் ஒரு செய்யற லட்டு வந்து வேஸ்டா போடும். என்ன அதுதான் இப்ப நான் இதே கரண்ட் இந்த அகப்பையால ஒரு அகப்பை பால் தேங்காய் பால் சேர்க்கிறேன். சர்மி வந்து கை விடாம கிளறி கொண்டே இருக்க வேணும். என்ன சர்மி? இது வந்து லட்டடிக்கிற கரண்டி. ஆனா இது கொஞ்சம் பெருசு. என்ன சர்மி? சின்னல்லே வடிக்கலாம். இதுக்கு நாங்க நெய் பூசி இருக்கிறோம். வடிவா இருக்க சரி அடி இங்க சுட சுட அடிப்பேன். கரண்டிக்கு நெய் பூசுனீங்களா? என்னுடைய பூசி நானு கரண்டிக்கு அடியேக நல்ல வடிவா அடிய வேணும். அப்பதான் அந்த அழுத்தமா இருக்கும் லட்டு. இல்லாடி நான் வடிவா அடைய அடைய வேணும். அடையுங்க அத வடிவா. அது அப்படித்தான் நானும் அடிக்க அப்படித்தான் வருது. வடிவா அடைக்கிறேன்னு வருவது. இது என்ன செய்வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களை விட சின்ன சின்ன கொண்டாட வைப்போம் தானே, சின்ன பிறந்த நாள் அப்படியே ரவில வந்து நாங்கள் செய்யலாம். கேசரி மாதிரி தான் இது. சில எல்லா கொண்டாட்டங்கள்லையும் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்போ. நடுக அந்த டிம்பாலை விட்டு லட்டு இது நாங்கள் ராசவள்ளி வித்தியாசமா ராசவள்ளி கிழங்க வச்சு ரவைன்னா நாங்கள் டிம்பாலியில் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்து அடிச்சிருக்கோம். நாங்கள் செய்தா வாராம சாப்பிடுங்க. இது என்னத்துல செய்தது இப்படி நல்லா இருக்குது. இது ஒரு டீயோ பிளேண்டியோட சாப்பிடலாம். என்ன சர்மி? குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இதை செய்து கொடுக்கலாம். இப்போதே பிள்ளைய அதுக்கு தெரியாது இப்படி செய்து கொடுப்போம். இங்க பாருங்க ரெண்டு லட்டு வித்தியாசமான முறையில நாங்க செய்திருக்கிறோம். இதை செய்து நீங்க சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க எப்படி இருக்குது. என்ன நல்ல சுவையா இருக்கு. உண்மையில நாங்கள் வந்து இப்ப ராசவள்ளி கிழங்கு தேங்காய் பால்லாம் சேர்த்து நாங்கள் டின்பால் விடையில ராசவள்ளி கிழங்கும் நல்லதான பிள்ளைகளுக்கு ஒரு அது சத்துள்ள ஒரு உணவு தானே. வித்தியாசமான முறையில செய்த நாங்கள் இலகுவான முறையும் இது. மறந்துவாம லைக் பண்ணுங்க. தெரிஞ்ச உறவுகள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காஞ்சி வந்துட்டேன். ஆனால் தேங்காய் பால் விட்டால் இப்போ டின்பால் விட்டால் தான் காஞ்சி வருமெண்டு சொல்லிவினேன். உருக்கமாக வருமெண்டு. தேங்காய் பால் ஆனால் நான் நல்ல வைரமாக வந்துட்டேன். எங்களுக்கு சாப்பிட லட்டு நல்லா இருக்கு. இனிப்பும் நல்லா இருக்குது. அந்த ராசவள்ளி கிழங்கும் சேர்ந்தது ரவையோட உண்மையில சொல்லி வேலையில சட்டப்படி இருக்குது. என்ன சார் நான் தெரியாதான் அது கொண்டு இப்போ பேக்கை போய் கொண்டு ஏன்னா பேக்கை ஒன்று ஒன்றா போய் கொண்டுருவேன். நிறைய தெரியாடுறேன்.